வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைகிறோம், கரெக்டுங்களா? ட்ரெண்ட் லைனை நம்ம வரைஞ்சோம்னா அது அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆனதோட உடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், கரெக்டுங்களா? ஸோ ட்ரேடு எடுக்கலாம், பட் ட்ரெண்ட் லைன் டச் மட்டும் போதாது. ப்ரைஸ் ட்ரெண்ட் லைனை டச் செஞ்ச உடனே அந்த ட்ரேடு இருக்கணும், வேண்டாம். ஓகே, அந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் செய்யுது அப்படின்னு பாருங்கள், ஓகேங்களா? ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக ஹையர் ஆகி போயினே இருக்குதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்திங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே ஹையர் ஹையில் போயின்னு இருக்குது. அந்த மாதிரி அப் ட்ரெண்டாக இல்லாட்டி டவுன் ட்ரெண்டாக, ஓகே, லோயர் லோ, லோயர் லோ அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்கணும், ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ட்ரெண்டை முதல்ல பாருங்கள். அது நீங்கள் 1 ஹவரில் கூட போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேண்டலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ட்ராப்பே இதுதான். பெரிய கேண்டல் வந்துச்சுன்னா இனி மேலே பறக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கினீங்கன்னா என்ன அடிக்கும்? நிறைய சர்ச்சை கேட்படும். ஸோ உங்களை ட்ராப் பண்ணுறதே இந்த பெரிய கேண்டல் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கேண்டல் கன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்க்கணும். ஃபேக் பிரேக் அவுட் கூட ஏற்படலாம். உங்களுக்கு என்ன பண்ணலாம், இதுன்னா ஓகே கொஞ்சம் கீழே வர மாதிரி திரும்பி மறுபடியும் ரிவர்ஸில் போயிடும். ஓகே, ஸோ இது எல்லாம் ரிஸ்க் பிளான் இல்லாமல் அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தவறாக இது பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா? ட்ரேட் ஐடியா தவறாக போச்சுன்னா எங்கே எக்ஸிட் செய்யுது அப்படின்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் எப்போவுமே இந்த ட்ரெண்ட் லைனை நான் போட்டாலும் எங்கே போட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க, இப்படி கூட இருக்கட்டும், நீங்கள் இப்படியே கூட போடுங்க. ஓகே, இப்படி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, இந்த இடத்துக்கு நான் இந்த மாதிரி கூட போடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்த இப்படி கூட வச்சுங்க. நீங்கள் லைனு கரெக்டாக தான் போடணும்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது நம்ம இந்த இடம் முடிஞ்சது. ஓகே, இப்படி கூட வச்சுங்க. ஸோ ஜிக்ஜாக்னு நம்ம ஒரு டேர்ம் வச்சுருக்குறோம். என்னென்ன வச்சுருக்குறோம்? ஒன்று யூட்டர்னு, ஜிக்ஜாக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அண்டு ஸ்டெப்ஸு 3 வச்சுருக்குறோம், ஓகேங்களா? இப்போ இது இங்கே வந்தோடனே நான் ட்ரேட் எடுக்க சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் வந்தோடனே எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பிரகாரம் நம்ம எந்த இண்டிகேட்டரும் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நம்ம பிரகாரம் இதுதான் லைன், இங்கே வந்தால் எடுங்க. இதை விட்டு வெளியே போய் முடிஞ்சதா, இந்த லைனை விட்டு வெளியே இங்கே முடிகிற மாதிரி இருந்துச்சா வெளியே வந்துடுங்க. திரும்ப இங்கே எடுங்க, இங்கே எடுக்காதீங்க. இங்கே எடுத்தீங்கன்னா இப்போ என்ன நீங்கள் கீழே வரும்னு எடுத்துப்பீங்கன்னா வச்சுங்க, ஏன்னா இங்கே இறங்கி வந்துடுங்க, டக்குன்னு ரிவர்ஸ் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இங்கெல்லாம் எடுக்காதீங்க. ஒன்று இங்கே பிடிங்க, இல்லையா விட்டுட்டிங்களா கம்முன்னு விடுங்க. திரும்ப இங்கே போயிடுச்சு, அதுக்கு மேலே போயினே இருக்கும் அப்படின்ற கணக்கும் பண்ணாது. ஏன்னா இது மேலே இருக்கிறத விட நம்ம கீழே மேலே போகிறது தான் நமக்கு நல்லா தெரியும், கரெக்டாக? ஓகே, இப்போ நீங்கள் இங்கே மிஸ் பண்ணிட்டாலும் திரும்ப இந்த இடத்துல பிடிங்க, இங்கே பிடிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே பிடிக்கிறேன் அங்கே பிடிக்கிறேன்னு எங்கன்னா பிடிச்சிங்கன்னா மறுபடியும் கீழே உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும். ஓகே, அப்போ ட்ரெண்ட் லைனை நீங்கள் வரையத்துக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும், எப்படி வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ இதை இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்கள் அக்யூரேட்டாக ஒன்றும் போடணும் அவசியம் இல்லை. இப்படி போகுது, திரும்ப வருது, இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போகுது பாருங்கள். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறோம், பெரிய கேண்டில் வந்தால் ட்ராப்பு மேலே போகும்னு நினச்சி எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே எங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம். ஏன்னு சொல்லுங்கள், இப்படி போயிட்டு இங்கே வந்துருக்குது இந்த லைனை விட்டு வெளியே போய் முடிஞ்சிடும். இந்த டார்க் முடிஞ்சால் நீ வெளியே வந்துடணும், இல்லையா? வெளியே வந்துடனா என்ன சின்ன லாஸ், அது இல்லைன்னா நீங்கள் உட்காந்து பெரிய லாஸில் மாட்டிக்கின்னு எவ்வளோ பேர் காசு விட்டுட்ருக்கீங்க, தேவை கிடையாது. அதனால் இங்கே எடுங்க, தைரியமாக எடுங்க. இங்கே தைரியமாக எடுத்து அப்படி போய் சம்பாதிங்க. திருப்பி அங்கே விட்டுட்டிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்துச்சா அடுத்த வாய்ப்பு இங்கே நடுவில் இங்கே தொட்டிங்க, மாற்றி அப்புறம் இங்கே சம்பாரிச்சு இதெல்லாம் விட்டுருவீங்க. ஏன் அதிக ஆசைப்படுறீங்க?
வெயிட் பண்ணுங்கள், நம்மளுடைய டார்கெட்டு இங்கே தான். ஓகே, இந்த லைன் போட்டு. ஸோ அப்போது இந்த ட்ரெண்ட் லைனில் எங்கே வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைனில் போட்டோன்னே எடுக்கணுமா, போட்ட இடத்துலலாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்ட இடத்துலலாம் எடுக்கக்கூடாது. இது பாருங்கள், ஹையர் இந்த மாதிரி லோ இருக்குது. இப்போ இப்படி வந்ததுன்னா இதை கிராஸ் பண்ணி இங்கே போகாது, கரெக்டுங்களா? அப்போது இதை இப்படி வந்து இப்படி போகுது பாருங்கள், இங்கே எடுங்க, அதுக்கப்புறம் இங்கே எடுங்க, ரிவர்ஸ் எடுக்கும்போது, கரெக்டுங்களா? ஸோ இது பாருங்கள், இதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எண்டு இதை போய் முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முடியலன்னா மேலே போயிருக்கோம், இங்கே முடிஞ்சதுன்னா வெளியே வந்துட்டு சொன்னேன். இல்லைன்னு வச்சுக்க என்ன இருக்கும், நீங்கள் கொஞ்சம் இந்த ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்துருப்பீங்க இது வரைக்கும் போகணும். ஆனால் அது என்ன பண்ணணும், திருப்பி கீழே வந்து திருப்பி காமிச்சு திருப்பி கீழே தான் வந்துருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைனை போட்டோமா அது கீழே வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் தூக்கணுமா அப்படின்னு இருக்கணும். இங்கே உங்களுக்கு நான் சொன்னது வந்து புரியலைன்னா இது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த லைனு வந்து இங்கே போடணும், கரெக்டாக? இப்போ என்னாச்சு, இந்த லைனுக்கு கீழே போய் முடியக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இந்த முடிஞ்சால் இந்த சின்ன லாஸ் தூக்கின்னு வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டேன், கரெக்டாக? இல்லைன்னா இங்கே போகிற மாதிரி போகும், நீங்கள் வெயிட் பண்ணி திருப்பி இங்கே எடுத்து வந்து வெளியே தள்ளி திருப்பி பெருசாக எடுத்துகிட்டு போய் போட்டுரும். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணே இருப்பீங்க, நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. அதனால் இது கொஞ்சம் வெளியே வந்தால் வந்துருன்னு சொன்னேன். இப்போ இது ஃபுல் கேண்டில் வராமல் விக்கு மட்டும் வெளியே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ மேலே போயிருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு பல ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சில இடத்துல ஃபேக். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கீழே வந்துச்சு, நான் என்ன சொன்னேன், வெளியே வந்துட்டு சொன்னேன், வந்துருங்க. ஆனால் என்ன ஆச்சு, ரிவர்ஸ் அடிச்சு போயிருக்குது. பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பண்ணால் ஒன்றும் இது வரல. எல்லா டைம்லேயும் அந்த மாதிரி ஆகாது. பட் இது மாதிரி ஆகிட்டு நீங்கள் திடீர்னு வெயிட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு சொல்ல வரேன், ஓகேங்களா? ஸோ இப்போது இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கீழே போய் முடியல, அப்போ என்ன ஆச்சு, மேலே நல்லா போயிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ஃபேக் வந்து பிரேக் அவுட் மாதிரி இருக்கும், பட் இது ஆகாது. இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 10 இதில் 1 போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் இந்த யூட்டர்ன் அடிச்சு வர வரைக்கும். இப்போ இதில் எந்த யூட்டர்னு, இங்கேருந்து இங்கே நான் சொல்கிறது இந்த யூட்டர்ன் கூட இல்லை, ஃபஸ்ட்டு யூட்டர்ன் இங்கே வந்துச்சா எடுங்க, திருப்பி அடுத்தது இங்கே வர்றதுக்கு இங்கே எடுங்க, அதுதான். ஓகேங்களா? ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைனை போட கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் மக்களே. ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.